முதல் சுற்றில் நீங்கள் சொல்லும்போது மருத்துவர்களும் மனிதர்கள் தான், ஒன்றும் தேவதை இல்லை, எல்லா நோயையும் குணப்படுத்திட முடியாது, அந்த எதிர்பார்ப்புகளோட நோயாளிகள் வர்றது தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளுக்கு காரணம். திரு சுமந்த் சுட்டி காட்டுறது, நோயாளிகள் தரப்பில் பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி 50% மருத்துவர்கள் பக்கமும் தவறு இருக்குது. ஆனால் இன்டென்ஷன் இல்லைன்ற அந்த ஒன்றை மட்டுமே முன்னிலைப்படுத்தி இந்த அக்கௌண்டபிலிட்டியை ஏற்றுக்கொள்வதற்கு மருத்துவர்கள்ட்ட மனசு இல்லையோ, அதை தான் அவர் சுட்டி காட்டுறாரோ. சார் 50% சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சார். அதாவது நீங்கள் டாக்டர் பேஷண்ட்டுக்கு இடையில இந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு மேபி ஐ கேன் சே 5% அதுதான் அந்த டாக்டர் சைடில் இருக்கலாம் பாசிபிள். அதுதான், அதனால தான் நான் சொன்னேன், இன்டென்ஷனலாக எந்த டாக்டரோ எந்த பேஷண்ட்டுக்கு ராங் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு நினைக்க மாட்டாங்க. பட் இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஆயிருக்கும்னா கம்யூனிகேஷன் கேப். இப்போ சார் சொல்கிற மாதிரி அமெரிக்காலேயோ ஆப்பிரிக்காலேயோ இல்லை யூரோப்லேயோ யூகேலேயோ கரெக்டாக எழுதி வாங்கிடுவாங்க. இந்த மருந்து கொடுத்தா லங்ஸ் அஃபெக்ட் ஆகும், 1 லட்சத்தில் ஒருத்தருக்கு. இந்த மருந்து கொடுத்தா கிட்னி பாதிக்கும், 10,000 ஒருத்தருக்கு. இது எல்லாத்தையும் பேஷண்ட்டை படிக்க சொல்லி அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு கீழே கையெழுத்து போட வைப்பாங்க. கையெழுத்து போட்டால் அப்புறம் அந்த பேஷண்ட் எப்படி சார் கேஸ் போட முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சு தானே இந்த மருந்து எடுத்திருக்கீங்கன்னு கேட்பாங்க. இங்கேயும் நாங்கள் சொல்கிறோம், பட் அந்த அளவுக்கு அந்த டாக்டருக்கு டைம் இருக்காது. இவ்வளோ ஒரு 10 சைடு எஃபெக்ட்ஸ் ஒரு மாத்திரைக்கு வரும்னா 10 எங்களால் சொல்ல முடியாது. மேபி 1 or 2 இம்பார்ட்டன்ட் நாங்கள் சொல்லுவோமா இருக்கோம். ஸோ இந்த இடத்துல ப்ராபபிளி என்ன மிஸ்டேக் ஆயிருக்கலாம்னா கம்யூனிகேஷன் கேப். ஸோ முக்கியமான சர்ஜரிஸு இல்லை நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கெலாம் தேர் ஷுட் பி அன் எக்ஸ்ட்ரா ஹெல்ப் ஃபார் த டாக்டர். ஒரு டாக்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். கவுன்சிலிங் தேர் ஷுட் பி அனதர் ஹெல்ப். இன்னொருத்தர் யாராவது கரெக்டாக அந்த பேஷண்ட்டுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இந்த பிரச்சனையில் எல்லாத்தையும் தூக்கி டாக்டர் மேலே போட்டால் என்னதான் பண்ணுறது சொல்லுங்கள். இப்போ அதான் நான் சொன்னேன், வி ஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங். நிறைய டாக்டர்ஸ், நானே இங்கே இருக்கிற கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுற டாக்டர்ஸ்லாம் கண்ணு முன்னாடி பார்க்குறேன். ஒரு பேஷண்ட் சிக்கானாங்கன்னா அது எல்லாத்துக்குமே டாக்டர் காரணம் இல்லை, நோயினுடைய தன்மை, அந்த பேஷண்ட்டோட உடல்வாகு, அந்த பிரச்சனை. ஆனாலும் அதனால அவங்க பின்னாடியே ஓடுவாங்க. அந்த பேஷண்ட் எப்படியாவது காப்பாத்திடணும், பிளட் கொடுக்க டைம் ஆயிட போதுன்னு சொல்லி பின்னாடியே ஓடி போய் பிளட்டை ரெடி பண்ணி அந்த பேஷண்ட்டுக்கு போடுற வரைக்கும் அந்த பேஷண்ட் கூட நிக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். முரண், இது நிதர்சனம் தானே. அவங்களுக்கு எத்தனை ஆண்டுகளாக அந்த நோயோட பாதிப்பு இருக்கு, அவங்க அதற்காக எடுத்துக்கொண்ட மருந்துகள், அது தொடர்பான பக்க விளைவுகள், இங்க இருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பு, திரு அமலப்பிரநாதன் குறிப்பிட்ட மாதிரி இதற்காக அரசாங்கம் செலவழிக்கக்கூடிய நிதி, இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற போது எல்லாத்துக்கும் அந்த ஒரு மருத்துவர் தான் பொறுப்பு அப்படின்னு நின்ற முடியுமா? நாங்கள் எந்த உயரத்தில் வச்சிருக்கிறோமோ டாக்டர்ஸை, நாங்கன்னு சொல்றது நான் பொதுமக்களை, பேஷண்ட்ஸை, அந்த இடத்துல டாக்டர்ஸ் அவங்கள வச்சு பார்க்கலன்னு தான் எனக்கு தெரியுது. உதாரணத்துக்கு ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடக்குது, ஜட்ஜி ஒரு தீர்ப்பு சொல்றார். மேல் நீதிமன்றத்துக்கு போனால் அந்த நீதிபதி இந்த தீர்ப்பு தப்புன்னு வேற தீர்ப்பு சொல்றார். யாரும் கீழ் நீதிமன்றத்து நீதிபதி மேலே கோவப்படுறதில்லை, ஏன்னா அது அப்பீல் கோர்ட்டு. அது மாதிரி டாக்டர் சொல்கிற ஒப்பீனியன் எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஜட்ஜி சொல்கிற தீர்ப்புனால ஒரு தவறு நடந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய தீர்ப்பு அது. அதில் எந்த உயிரும் போகிறதில்ல, எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஆனா இவங்க கிட்ட போகிறப்போ உயிரில் போயிடுது. நீங்க ஒரு தவறான முடிவு எடுத்தா உயிரில் போயிடுது. அதுக்கு என்ன தவறான முடிவுன்னே சொல்லாதீங்க, அதுக்கான அளவுகோல் என்ன? ஒரு ஜட்ஜ்மெண்டல் எரர் தானே அது. சார் நான் என்ன சொல்றேன், தவறு அப்படிங்கிறது நெக்லிஜென்ஸ் கூட தவறு தானே சார், கவனக்குறைவு கூட தவறு தானே. டாக்டர்ஸ் தவறு பண்ணக்கூடாதுங்கிறது எங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் சார். உயிரை கொடுக்குறோம் சார். சார் நான் மனிதர்களா நாங்க பார்க்கலன்னு சொல்லிட்டோமே, அவங்க தேவதை இல்லை, நாங்க தேவதை பாக்குறோம். நீதிபதி எல்லாம் ஒரு கேஸ்க்கு நீங்க இங்க கொலையாளியை மேல்கோர்ட்ல போய் விடுவிச்சிட்டீங்கன்னா அந்த கொலையாளி மத்தவங்களுக்கு கொலை பண்ண மாட்டாருன்னு ஏதாவது உறுதி கொடுக்க முடியுமா சார்? திரும்ப அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு ஏதாவது உறுதி இருக்கா? திரும்ப திரும்ப தப்பு பண்ணதானே சரி. சரி ஓகே, கீழ்கோர்ட்ல நமக்கு தண்டனை கொடுத்தாங்க, மேல்கோர்ட்ல போனா நம்ம ரிலீஸ் ஆயிருவோம் அப்படின்னு தைரியம் தானே வரும். அது மாதிரி 100 கொலையாளிகளுக்கு தைரியம். யார புரிஞ்சுக்கணும், ரெண்டு தரப்பும் புரிஞ்சுக்கணுமா? நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். எப்படி அமலோ? நான் 2 விஷயம் மட்டும் சொல்ல விரும்புகிறேன். உலகம் முழுவதும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை என்னன்னா, மருத்துவம் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துறது தான் மோஸ்ட் எஃபெக்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஹெல்த் கேர் டெலிவரின்றது. இது உலகம் முழுக்க ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. எஸ்பெஷலி கோவிடுக்கு அப்புறம் என்னதான் பிரைவேட் ஹெல்த் கேர் இருந்தாலும் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹெல்த் கேர், அரசாங்க பங்களிப்பு அதிகமாக, அரசாங்கம் நடத்தும் ஹெல்த் சிஸ்டம், ஹெல்த் கேர் டெலிவரி தான் மோஸ்ட் ரேஷனல், மோஸ்ட் சயின்டிஃபிக். அதில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஸ்டில் இட் இஸ் த பெஸ்ட் அவைலபிள் சிஸ்டம். நீங்கள் இந்த அரசாங்க சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணோன்னு சொல்கிறது வேற. ஆனால் இது அரசாங்கமே மோசம், இது அரசாங்கமே மோசம் சொல்கிறது எங்கே முடியும்னா, ரயில்வேலாம் மோசம் ஆகவே ப்ரைவேட்டைஸ் பண்ணு, ரோடெல்லாம் மோசம் ஆகவே ப்ரைவேட்டைஸ் பண்ணு, பேங்க்ஸ் எல்லாம் மோசம் ஆகவே ப்ரைவேட்டைஸ் பண்ணுன்றது
இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின ஒரு பொது கட்டமைப்பை, பொது சுகாதார கட்டமைப்பை தனியார் மயமாக்கிறதுக்கான ஒரு வழி வகுக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, ஒரே ஒரு விஷயம், அந்த நோயாளிக்கு நான் பர்சனலா சொல்ல தனியார் தொடர்பான விமர்சனங்கள் அது வேற விஷயம். பொது கட்டமைப்பை சிதைக்க வேண்டாம், அதை நீங்க பலப்படுத்தணும், எல்லாரும் சேர்ந்து பலப்படுத்தணும். அதை சிதைச்சா எல்லா மக்களுக்கும் கெடுதி. ரெண்டாவது, அந்த பேஷண்ட் ஒண்ணே ஒன்று சொல்ல விரும்புறேன். அந்த பேஷண்ட் இதை கேட்கறாங்களோ இல்லையோ, அவங்க கிட்ட சொல்ல விரும்புறேன், அம்மா நீங்க ரொம்ப சிக்கா இருக்கீங்க, உங்களுக்கு வைத்தியம் தேவை, தயவு செய்து நீங்க மறுபடியும் அதே அரசு மருத்துவமனைக்கு போங்க, அல்லது அந்த அரசு மருத்துவமனை பிடிக்கலன்னா வேற ஏதாவது அரசு மருத்துவமனைக்கு போங்க. தயவு செய்து ட்ரீட்மெண்ட்டை நிறுத்திடாதுங்க. உங்க பையன் பண்ணது சரியா தப்பான்றது சட்டம் பார்த்துக்கும், நீதித்துறை பார்த்துக்கும், அவங்களாம் பார்த்துக்குவாங்க. நீங்க ட்ரீட்மெண்ட்டை நிறுத்தாதீங்க. சிகிச்சையை புறந்தள்ள வேண்டாம். அரசு டாக்டரும் வந்து உங்களை புறம் தள்ள மாட்டாங்க. ஆகவே தயவு செய்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்க நான் கேட்டுக்கிறேன், ஒரு தனி மனிதரா கேட்டு. நிச்சயம். சுமந்த் சுருக்குமா? லாஸ்ட் பாயிண்ட். ஆமா, ஒரே ஒரு இது ஒண்ணு, டாக்டர் அமல் சொன்ன கடைசி பாயிண்ட்ல நான் 100க்கு 100 ஒத்துக்கிறேன். அரசாங்கம் தான் சுகாதாரத்துறையை நடத்த வேண்டும். அதுதான் வந்து எந்த ஒரு நாட்டுக்கும் உகந்தது. பிரைவேடைசேஷன் இஸ் நாட் தி ஆன்சர். அரசினுடைய பிரைமரி கடமையே என்ன? கல்வி கொடுக்கணும், லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், ஹெல்த் கொடுக்கணும். ஸோ அதனால ஹெல்த் வந்து பிரைவேடைஸ் பண்ணணும்ங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஐ எம் டோட்டலி அகேன்ஸ்ட். ரெண்டாவது, இந்த பேஷண்ட் வந்து நிச்சயமா உடனடியாக திருப்பியும் ஷுட் கோ ஃபார் வரணும். மூணாவது, ஒரே ஒரு விஷயம் தான், என்னுடைய ஆதங்கம் எல்லாமே வந்து நாம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோமா, இன்னும் சிறப்பாக செய்ய வேண்டும், மாற்று கருத்தில்லை. ஆனால் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோமா உட்படுத்திக்கிறதுல தவறு இல்லை, தெரியலை அப்படிங்கறத என்னுடைய நன்றி.